இப்போ இப்போ நான் பரலோக உறவுல இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க கைகளை அசைச்சு ஹalleluya. நாமெல்லாம் ஒரே அப்பாவின் பிள்ளைகள். யாரால? இயேசுவால. இயேசுவால. ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். இந்த உறவை இன்னும் ஆழமாக்க, இந்த உறவை இன்னும் இன்னும் அர்த்தம் உள்ளதாக, இந்த அதான் எபேசியருக்கு சொல்லுவார்ல, அந்த அறிவு கட்டாத அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்வதில் வல்லவர்களாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லிட்டு சொல்லுவார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற பாத்தீங்களா? அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் இப்படி கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அந்த அறிவு கட்டாத அன்பை அறியணும். ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நான் என்ன வேண்டிக் கொள்ளுகிறேனோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கும் மிகவும் அதிகமா. அப்ப இதுதான் ஆண்டவரே, ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு தேவை? இன்னும் நல்ல கவனமா கேளுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த அன்புக்குள்ள நீங்க போறீங்களோ, பூரண அன்பு எதை முதல்ல புறம்ப தள்ளும் தெரியுமா? பயத்தை புறம்ப தள்ளும். நாளைய குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம். ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்தா எப்படி, அந்த பயத்தை முதல்ல புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளினா கோலியாத் எவ்வளவு உயரமானவனா இருந்தாலும் நீங்க அவனுக்கு எதிர்கொண்டுதான் ஓடுவீங்க. அந்த ஓட்டம் தோல்வியில முடியாது, அந்த ஓட்டம் ஜெயத்துல தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பின் ஆழத்துல. அதனாலதான் நீங்க எல்லாரும் என்ன தனியா விட்டுருவீங்க, ஆனால் நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். ஒருவரும் இல்லைன்னா நம்ம அதிர்ச்சி அடைவோம். இயேசு ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம். அப்படியா? யாரும் இல்லையா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் இல்லையா? அப்படியா? இப்படி சொல்லி இருக்கிறோமா என்னைக்காவது? இப்படி சொன்னா எப்படிங்க இருக்கும்? ஒருத்தரும் இல்லையா? ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்றோம். ஃபோன் பண்ணிட்டு சிரிக்கிறோம். ஒருத்தங்க வந்து ஏங்க சிரிக்கிறீங்க? 10 பேர் நல்லா பேசினாங்களா? 10 பேர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவன் நம்ம ஃபோன் இயேசு ஆச்சரியப்பட்டாராம். இதான் சம்பூர்ணம், இதான் நிறைவு. எனக்கு ஒருவரும் இல்லைன்னாலும் அது என்னை அதிர்ச்சி அடைய வைக்காது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை நல்ல கைகளை தட்டி வல்லவரே, வல்லவரே. எங்க அவர் தோள்ல வச்ச சிலுவையே அவர் கீழே போடல, அவர் தோள்ல வச்ச பிள்ளைய கீழே போடுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ஆசையும் அதுதான். யோவான் 17வது அதிகாரத்தில் பிதாவை நோக்கி இயேசு ஜெபிக்கிற ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 21வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றா, முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. இவர்களுக்காக யாருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, கரெக்ட், சீஷர்களுக்கு. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசி. இந்த கூட்டம் யாரு? அழகா கை தூக்குறீங்க. இந்த கூட்டம் யாரு?
அப்ப அங்க இயேசு 17வது அதிகாரத்துல ஜெபம் பண்ணது 11 சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த எளியவனுக்காக. ஆமென். இவர்களுக்கு, அவங்களுக்கு பேதுருக்கு தெரியாது இந்த மேட்ரு. பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கே போவதுக்கு, அவன் நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு போறதுக்கு யோசிக்கும் போது லட்சங்களில் கோடிகளில் ஒருவனை போய் பார்க்க வருவாங்களா? நான் ஆவியானவர் கொண்டு வருவார். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை, நல்ல கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய ஊழியர்கள் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு ஒருத்தங்க விசுவாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக இயேசு பரிந்து பேசிட்டே இருப்பார். அதனாலதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுவார், நீங்க கேட்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களால் கேள்விப்பட்ட வசனம் ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டதினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். அதாவது இயேசு பிரசங்கம் பண்ணும் போது தச்சனுடைய மகனுக்கு என்ன ஞானம் பாரு சொன்னவங்க எல்லாம் புறம்பே, வசனத்தை கேட்டு ஆண்டவரேன்னு சொன்னவங்க எல்லாம் அவரோட பந்தியில. ஆமென். என்ன பிரசங்கம் 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 கேட்ட எங்களுக்கு அப்படியே, நாங்களாம் புறம்பே, நான் விசுவாசிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்றேன். அவங்கள உள்ள இதான் ரொம்ப முக்கியம். நான் அதை எப்படி பிலீவ் பண்றேன்? இது தேவ வசனம். இனி யோவான் 17க்கு வாங்க. இவர்களுக்காக மட்டுமல்லாமல் இவர்கள் சொன்ன வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும்னா இப்ப நம்மளை கொண்டு வரார். அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்க. இனி நல்ல கவனிக்கணும். வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்களை வச்சு உலகத்தை விசுவாசிகளாக்குவது தேவ திட்டம். உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும், இயேசுவையும் பிதாவையும் பிரிக்க முடியுமா? முடியாது. இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். அப்ப இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய, ஆமென், அவர் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, அந்த உறவின் கட்டா இருக்கிறவர் யார் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். அப்போ பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இதை வந்து பிரிக்கவே முடியாது. பிரிச்சவன எல்லாம் பிரிச்சு மேவார் போறவ, அது வேற. ஆமென். இதை பிரிக்கவே முடியாது. இந்த பாண்டுக்குள்ள அவர் யாரை கொண்டு வர விரும்புறார் பாருங்க. ஒரு தூதனை கூட கொண்டு வரல. ஒரு தூதன் வரணும்னு நினைச்சான். யாரு? லூசிபர், லூசு, ஒரே மிதி ஓடு. அவன் விரும்பினான். நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து எப்படியாவது மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறோம். அவர் சிட்டிசன் ஆகணும்னு நினைக்கிறார். நம்முடைய குடியிருப்போ நல்ல கரங்களை தட்டி, நம் பரலோக மெம்பர் கிடையாது, நம் பரலோக சிட்டிசன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள மெம்பர் ஆயிரணும். மெம்பர் ஆயிரணும். சிட்டிசன் யார் தெரியும்ல? இப்ப ரோம குடியுரிமை பெற்ற ஒரு அப்போஸ்தலன் உண்டு. யாரு? பவுல். பவுலை பிடிச்சி ஜெயில அடைப்பாங்க. ஜெயில அடைச்ச உடனே அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு அந்த இரவு பவுலும் சீலாவும் பாடி துதிப்பார்கள். சிறைச்சாலாம் திறக்கும். பவுல் போக மாட்டாரு. எனக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு, நான் அப்படிலாம் ஓடக்கூடியவன் கிடையாது. அடுத்த நாள் வந்து சொல்றாங்க, நீங்க போயிருங்க. அப்படிலாம் போக முடியாது. என்ன எதுக்கு அடிச்ச சொல்லு, எனக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் நடுங்கிட்டான்.
அபிஷேகம் பெற்றவன் நடுங்கி ஓடுகிறவன் அல்ல, நடுங்க வச்சுட்டு போறவன். எஸ் எஸ். உன்னை காயப்படுத்தினவங்க உண்டு, வேதனைப்படுத்தவங்க உண்டு. நீ யார் என்பதை கர்த்தர் அறிய வச்சுட்டு தான் அந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு போவான். எத்தனை பேர் நம்புறீங்க? பகல் ஃபுல்லா உன்னை அடிச்சு, பவுலை உன்னை காயப்படுத்தி தொழு மரத்துல கட்டி போட்டு, அவனுக்கு தெரியல நீ ஒரு சிட்டிசன் தெரியல. ஆனால் அதுல நீ துதிச்ச பாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். ஓ, நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை. வெரி நெக்ஸ்ட் டே எல்லாம் நடுங்குறாங்க. ஏன்னா சிட்டிசன் மேல கை வச்சிட்டோம், சிட்டிசன் மேல கை வச்சிட்டோம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. பரலோக கூடி இங்கே நாம் பரதேசிகள். ஏன்னா அதனாலதான் நம்மளை எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. என்ன இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, வித்தியாசமா பாக்குறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனா பரலோக ரசிக்காது. ஏன்னா அந்த குடியுரிமை இருக்கிறது. worship worship worship. யாரா காபா லா மா மா